ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து எதுக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிசல்ட்டுக்காண்டி தான். இன்னும் ஒரு 5 டேஸில் வந்து 12க்கு ரிசல்ட் வந்து விட போகிறாங்க. இந்த நினைவில் திக்குன்னு இருக்கும். ஏன்னா இப்படி தான் வந்து மார்க் எடுக்க போகிறோம் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பயமாகவே வந்து இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸோ 5 டேஸ் வந்து இருக்குது. எந்த மாதிரி மார்க் வந்து வரும், முக்கியமாக 12th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப இதாக இருப்பீங்க, ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேஜ்லேருந்து இருப்பீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து லீவ் என்ஜாய் பண்ணிட்டு மார்க் வந்து வரப்போகுது. அதை நினச்சியுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரெஷர் வந்து ஏறும். ஸோ கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு வேறு லெவலான ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்னும் கூடியும் வீடியோவை லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. நம்ம வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக ரிசல்ட் அன்னைக்கும் ரிசல்ட்டுக்கு முன்னாடியும் நம்ம வந்து லைவ் வந்து வருவோம். அதனால வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போ வந்து பண்ணிடுங்க. நீ கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் மிக்க பயனுள்ளதாக வந்து இருக்கும். அதனால் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க. சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ இப்போ மெயின் டாபிக் வந்து வரலாம். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஸோ இன்னும் ஒரு 5 டேஸ் தான் இருக்குல்ல 12க்கு ரிசல்ட்டு. ஆமாம், இன்னும் ஒரு 5 டேஸில் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து வரப்போகுது. எனிவே ஸோ எந்த டைமிங்கில் ரிசல்ட் வந்து வரும், எப்போ வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது சொல்லிட்டு நான் போன வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன். அதனால உங்களுக்கு ரிசல்ட் இது தெரியல, டைமிங் எதுவுமே தெரியல அப்படின்னா போன வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை பார்த்து முடிச்சோனையும் போன வீடியோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து கிடச்சிரும். மற்றபடி சரிங்க ப்ரோ, இந்த வாட்டி ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும், ஸோ எல்லா பேரும் வந்து பாஸ் ஆயிடுவாங்களா, முக்கியமாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் வந்து பாஸ் ஆகிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. ஏன்னா அந்த 12க்கு வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி நான் இந்த மாதிரி மார்க் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ப்ரோ, முக்கியமாக நான் கொஸ்டின் நம்பரே போடலை, எனக்கு வந்து மார்க் போடுவாங்களா அப்படி சொல்லிட்டு அதுமே கேட்டிருந்தீங்க. இப்போ வரிசையாக எல்லாமே அப்படியே நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலிமா மட்டும்தான் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கூடயும் நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணலாம். அதனால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ப்ரோ நான் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தேன், இருந்தாலும் நான் சம் கொஸ்டினுக்கு நான் வந்து நம்பர் போடாமல் விட்டுட்டேன், எனக்கு வந்து மார்க் போடுவாங்களா, ஸோ இதனால எனக்கு பயமாக இருக்குண்ணா, எனக்கு மார்க் போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வந்து மார்க் போடுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் போடலை அப்படின்னா நீங்கள் என்ன எழுதுனா கூடியும் வந்து அதுக்கு மார்க் வந்து போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஸோ டீச்சர்ஸ் வந்து திருத்துறதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்டாஃப் வந்து திருத்துறதுக்கு முன்னாடியே அந்த புக்லெட்லேயே போட்டிருக்கோம், இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பேப்பர் கரெக்ஷன் பண்ணணும், இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் மார்க் போடணும் அப்படி இருக்கும். முக்கியமாக அதில் வந்து என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டினில் வந்து அந்த கொஸ்டின் நம்பர் வந்து போடலான்னா அந்த கொஸ்டின் நீங்கள் வந்து வேல்யூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து போட்டிருக்கோம். அதனால வீடியோ பார்க்குறவங்க யாராவது வந்து கொஸ்டின் நம்பர் போடாமல் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து உங்களுக்கு மார்க் போடுறது ரொம்ப கஷ்டம். அதாவது மார்க் போடுறவங்களே வந்து போட மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு ரூல்ஸு, ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸு, அதை வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து ஆகணும். அதனால் வீடியோ பார்க்குறவங்க யாராவது வந்து நம்பர் போடாமல் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, அதாவது அந்த கொஸ்டின் பேப்பரில் நம்பர் போடலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கு மார்க் வந்து போட மாட்டாங்க. ஸோ அதை வந்து நம்மளால் வந்து பண்ண முடியாது. ரெண்டாவது தான் நிறைய பேர் வந்து ரிசல்ட் வந்து எந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ 12க்கு வந்து என்ன அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா, இருக்கிறதுலே லீஸ்ட்டாக வந்து ஃபெயிலியர்ஸ் ஆன சப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னா இங்கிலீஷ் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் தான் அதிகபட்சமாக ரொம்பவே கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயிலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா 12th வந்து இங்கிலீஷ் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. இதை பேஸ் பண்ணி ப்ரோ நான் 12th இங்கிலீஷ் வந்து ஒழுங்காக எழுதுனா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணவங்களும் இருக்கீங்க. ஸோ அதனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. இங்கிலீஷ்னாலே நம்ம வந்து ஓனாக எழுதுறது தான். நீங்கள் வந்து ஓனாக எழுதுறீங்க, அதாவது கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் எழுதுனீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து அதுக்கு உரிய மார்க் வந்து போட்டுருவாங்க. அதனால் இங்கிலீஷை பார்த்து நீங்கள் வந்து பயப்படப்பட தேவைகள் கிடையாது. அப்புறம் மற்ற சப்ஜெக்டில் எந்த மாதிரி ப்ரோ ரிசல்ட் வந்து வரும், எந்த மாதிரி மார்க் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா, மோஸ்ட்லி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்க அப்படி சொல்லிட்டு தான் வந்து அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ எல்லா பேரும் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. ஏன் அப்படின்னா சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்க மாட்டாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் ஒன்னோடு மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு அந்த கொஸ்டினை விட்டுருவாங்க, வேறு எந்த ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணாமல் இருப்பாங்க தெரியுமா. ஸோ அவங்களுக்குலாம் வந்து மார்க் போட ரொம்பவே இந்த கஷ்டம். மற்றபடி வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து சயின்ஸில் வந்து ஒரு 15 மார்க் எடுக்கிற இடத்துல வந்து 12 மார்க்கு ஒரு 10 மார்க் வந்து வருது. நீங்கள் கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் எழுதிருக்கீங்க, அந்த ஆன்சருக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து மார்க் வந்து போடுவாங்க. நீங்கள் பேப்பரில் ஒன்றுமே எழுதலை, பேப்பரை ஃபில் பண்ணாமல் இருந்துறீங்க அப்படின்னா அது வந்து மார்க் போட ரொம்பவே இந்த கஷ்டம். அதனால் சயின்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இங்கிலீஷில் வந்து இந்த மாதிரி அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. பட் இந்த வருடம் வந்து சென்டம் பெர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 டேஸில் வந்து தெரிஞ்சிடும் எந்த மாதிரி நிலவரம் அப்படின்னு. அண்ட் முக்கியமாக வந்து தமிழ் இங்கிலீஷில் நிறைய பேர் 10th வந்து
98 அப்புறம் 97 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் 11th 12th பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். ஸோ 90க்கு வந்து நிறைய பேர் வந்து 87 அந்த மாதிரி வந்து எடுத்துருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்து இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்காங்க, அதுவுமே வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா சென்டம் எடுக்கிறவங்களே சம் காமன் மிஸ்டேக்கினால வந்து சென்டம் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நான் குழப்ப விரும்பலை. ரிசல்ட் வரட்டும், அதுக்கடுத்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். மற்றபடி நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கேளுங்க, நான் கன்ஃபார்மாக வந்து ரிப்ளை வந்து பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு மார்க்காக வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன், மறக்காமல் பண்ணிடுங்க.